வணக்கம், வெல்கம் டு மை சேனல். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. நாம் பெருமாளின் தச அவதாரத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். அதில் இன்னைக்கு 2வது அவதாரமான கூர்ம அவதாரத்தை பற்றி பார்ப்போம். ஒரு நாள் துர்வாச முனிவர் வைகுண்டத்திலிருந்து தேவலோகத்துக்கு போகிறாரு. பரமன் கொடுத்த மாலையை துர்வாசர் அவர் கழுத்தில் அணிஞ்சிருக்காரு. வர்ற வழியில் இந்திரன் ஐராவதம் என்னும் யானை மேலே ஏறி வராரு. முனிவர் உடனே அவர் கழுத்தில் இருந்த மாலையை எடுத்து இந்திரனுக்கு கொடுக்குறாரு. செருக்கேறி இருந்த இந்திரன் அந்த மாலையை யானையின் தலைமையில எரிஞ்சுடுறாரு. உடனே அந்த யானை அந்த தும்பிக்கையால் எடுத்து தரையில் போட்டு காலால் உதைக்குது. இதை பார்த்த துர்வாச முனிவருக்கு கோபம் வந்துடுது. முனிவருக்கு வந்த கோபத்தின் விளைவா 3 லோகமும் பாழாய் போகட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துடுறாரு. அதனால தேவர்கள் எல்லோரும் அவர்களை பலத்தை முற்றிலும் இழந்து 3 லோகமும் இருள் சூழ்ந்துடுது. அப்போ அசுரர்களோட பலம் ஓங்கி அவங்க அட்டகாசமும் அராஜகமும் அதிகமாகி தேவலோகத்தில் இருந்த தேவர்கள் எல்லோரும் வெளியேறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம தேவர்கள் எல்லோரும் பிரம்மனுடைய உதவியை நாடுறாங்க. ஆனாலும் பிரம்மனாலும் அவங்களுக்கு உதவி செய்ய முடியல. அந்த நேரத்துல மகாவிஷ்ணு கிட்ட எல்லா துன்பத்தையும் சொல்றாங்க. மகாவிஷ்ணு அவங்களுக்கு ஒரு சிறந்த வழியை சொல்றாரு. அது என்னன்னா, இப்போ அசுரர்கிட்ட போரிட்டு அவங்களை அழிக்கிற சக்தி உங்ககிட்ட இல்லை. அதனால அவங்களோட சமாதானமாகி திருப்பார்கடலை கடைஞ்சி தேவ அமிர்தத்தை எடுத்து அதை நீங்க பருகினா பலம் அதிகரிக்கும். ஆகாவரமும் கிடைச்சி நீங்க இழந்த எல்லாத்தையும் திரும்ப பெறலாம் அப்படின்னு சொல்றாரு. பிரம்மா மகாவிஷ்ணுவின் யோசனைப்படி இந்திரனை அசுரர்கிட்ட நெருங்கி திருப்பார்கடலை கடையறதுக்காக துணை நிற்கணும் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லி இணக்கம் பெற்று வாங்கன்னு சொல்றாரு. ரொம்ப எளிமையா நிற்கிற இந்திரன் தோற்றத்தை பார்த்து ஏளனமா சிரிக்கிறாங்க. இந்திரன் அரக்கர்கள் கிட்ட அமிர்தத்தை பற்றியும் சாகாவரம் பற்றியும் சொல்லவும் அரக்கர்கள் ரொம்ப சந்தோஷமா ஒத்துக்கிறாங்க. மகாவிஷ்ணுவின் கட்டளைப்படி தேவர்களும் அசுரர்களும் எல்லாம் சேர்ந்து மந்திரமலையை தூக்கிட்டு பார்க்கடலை நோக்கி வராங்க. மலையோட பாரம் அதிகமானதால இந்திரனுக்கு தாங்க முடியல. அப்போ அசுரர்களும் தேவர்களும் மலையை கீழே இறக்கி வைக்கிறாங்க. அப்போ கீழே விழுந்த மலை நிறைய பேரை கொன்றுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட மகாவிஷ்ணு கருடன் மேலே அந்த மலையை வச்சு எடுத்துக்கிட்டு போய் பார்க்கடல்ல வைக்க சொல்றாரு. பார்க்கடல்ல மந்திரமலையை மத்தாக வச்சு வாசுகி பாம்பை கயிறா சுற்றி வளைச்சி அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடல்ல கடையிறாங்க. அப்போ மந்திரமலை பார்க்கடல்ல முழுகுது. அதை பார்த்த உடனே மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுக்கிறாரு. அதாவது ஆமை உருவம் எடுத்து கடலுக்கு அடியில போய் தன் முதுகால அந்த மலையை தாங்கி பிடிக்கிறாரு. அசுரர்களும் தேவர்களும் அதற்கப்புறம் பார்க்கடல்ல கடைஞ்சி அமிர்தத்தை எடுக்கிறாங்க. தேவர்களுக்கு உதவுவதற்காகவே இந்த கூர்ம அவதாரத்தை பெருமாள் எடுத்தார். இன்று கூர்ம அவதாரத்தின் வரலாற்றை பார்த்தோம். நாளை வராக அவதாரத்தில் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.